மடகாஸ்கர். உலகில் பல நாடுகள் இருக்கின்ற பொழுது மடகாஸ்கர் பற்றி ஏன் பேச வேண்டும்? இந்த நாடு பல அம்சங்களை கொண்டது. ஆராய்வதற்கான பல விடயங்கள் இருக்கின்றது. வீடியோவிற்குள் போவோம். மடகாஸ்கர் ஆப்பிரிக்கா கண்டத்தின் தென்கிழக்கே இந்திய பெருங்கடலில் உள்ள மிகப்பெரிய தீவு நாடு. இது உலகின் 4வது பெரிய தீவு ஆகும். இங்கு இருக்கக்கூடிய மிக சிறப்பான விடயம் என்னவென்றால், உலகில் இல்லாத பல வகையான உயிரினங்கள் இந்த தீவிலே இருக்கின்றன. இங்கு உள்ள உயிரினங்களின் 90% மேற்பட்டவை உலகில் வேறு எங்குமே இல்லாதவை. இதுவே இத்தீவை தனித்துவமான தீவாக மற்றைய நாடுகளில் இருந்தும் மற்றைய இடங்களில் இருந்தும் வேறுபடுத்துகிறது எனலாம். இதன் காரணமாக உலக புகழ்பெற்ற உயிரியல் இளைஞர்கள் இடமாக இது கருதப்படுகிறது. மடகாஸ்கர் மண்ணின் ஆரம்ப வரலாறை பார்த்தோம் என்று சொன்னால், பாங்கேயா மற்றும் குலாங்கோனா போன்ற மகா கண்ட அமைப்புகளின் உட்பாடாக இருந்திருக்கிறது. கால ஓட்டத்தில் இந்த கண்டங்களின் பிரிவின் பின்னர் இத்தீவு சுதந்திரமாக பிரிந்து தனது தனித்துவமான நிலத்தை உருவாக்கியதென ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். மடகாஸ்கர் விலங்குகளுக்கு பிரபலமானது மட்டுமல்ல, தாவரங்களுக்கும் புகழ் பெற்றது. பயோபேப் மரங்கள், தலைகீழ் மரம் என்று சொல்வார்கள். உலகில் வேறு எங்கும் இல்லாத ஆயிரக்கணக்கான தாவர இனங்கள் இருக்கின்றன. இந்த பயோபேப் மரங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தலைகீழாக இருப்பது போன்றிருக்கும் வேர்கள் மேலேயும் மரம் கிளையும் போன்ற உருவத்தை எமக்கு ஏற்படுத்தினாலும் அந்த மேற்பகுதியில் இலைகள் காணப்படும். பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் இவை வாழ்வதாக சொல்கிறார்கள். இந்த மரங்களை பார்ப்பதற்காகவே உலகின் பல இடங்களில் இருந்து மக்கள் வருவார்கள். இந்த பயோப் மரங்கள் தான் மடகாஸ்கரினுடைய லெமூர் இனத்தின் அந்த லெமூர்களுக்கு பதிலாக அவற்றோடு இந்த பயோப் மரங்களையும் குறிப்பிடுவார்கள். மிக உயர்ந்த இந்த பயோப் மரங்கள் ஒன்றிற்குள் 32,000 லிட்டர் நீர் இருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஒரு ஓட்டப்போல் ஒன்றை நிரப்பக்கூடிய அளவிற்கு அந்த மரத்தினுடைய நீர் போதுமானது என்று சொல்கிறார்கள். தனித்துவம் வாய்ந்த இந்த மரங்கள் தான் இவை. இந்த தீவை பொறுத்தவரையில் மனித வசிப்பாளர்களுடைய வருகை பல ஆய்வுகளின்படி பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும், பொதுவாக கிறிஸ்துவிற்கு பின்னர் 700களில் இருந்து ஆரம்பமாகின்றது என்று சொல்கின்றார்கள். தென்கிழக்கு ஆசியாவில் இருந்து, அதாவது இந்தோனேஷியா மற்றும் போனியா போன்ற நாடுகளில் இருந்து பலர் வந்ததாகவும், சிலர் கிழக்கு ஆப்பிரிக்க வரலாற்றின் கலவையாகவும் இந்த மக்களை சொல்கின்றார்கள். 800ஆம் ஆண்டு தொடக்கம் 900 ஆண்டு வரை அரேபிய வணிகர்கள் கடல் வழி வர்த்தகத்திற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள். தென்கிழக்கு ஆசியா மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்க இனங்களின் கலவையான கலாச்சாரம் இங்கு வளர்ந்து பெரிய சமூக அமைப்புகளாக மேம்பட்டிருக்கின்றது. மடகாஸ்கரில் பல சிறிய ராஜ்யங்களும், குறிப்பாக மெரினா ராஜ்யம் 16ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளில் வளர்ந்திருக்கின்றன. இத்தீவை முழுமையாக ஒன்றிணைத்து பல்வேறு இனங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் இங்கே காணப்படுகின்றது. 1800களில் யூரோப்பிய முயற்சி மற்றும் பிரெஞ்சின் வருகை அங்கே ஆரம்பமானது. 1883 தொடக்கம் 1896 வரையான பிரான்ஸ் ஹோவா போர்கள் மூலம் பிரெஞ்சு அரசாங்கங்கள் மடகாஸ்கரை கைப்பற்றின. 1896இல் நாட்டை முழுமையாக பிரான்சின் குடியரசாக மாற்றினார்கள். இது 1960ஆம் ஆண்டு வரை நீண்ட செயற்பாட்டில் இருந்து வந்தது. 1947 தொடக்கம் 1949 காலத்தில் பிரெஞ்சு அரசிற்கு எதிராக மிகப்பெரிய மடகாஸ்கர் எழுச்சி அங்கு ஆரம்பமானது. ஆனால் அரசியல் போராட்டம் பிரான்சை எதிர்த்து இருந்தாலும் கடுமையான ரிப்ரெஷன் காரணமாக அங்கே அவர்களால் வெல்ல முடியவில்லை. 1960களில் சுதந்திரம் பெற்று பிரான்சின் காலத்தை முடித்து சொந்தமான நாடாக மடகாஸ்கர் அமைந்தது. அந்நாட்டின் முதலாவது தலைநகராக
ஆன்டனாரிவோ ராச்சியத்தின் மையமாகவும் இருந்திருக்கிறது. மடகாஸ்கரின் அண்மைய அரசியல் நிலவரத்தை பார்த்தோம் என்று சொன்னார். 2025 ஆண்டில் இடம்பெற்ற போராட்டங்கள், அரசியல் முரண்பாடுகள் காரணமாக இராணுவ ஆட்சி அங்கு ஏற்பட்டது. புதிய இராணுவ மற்றும் அதனுடைய தலைவரால் ஜனநாயகத்தை மீண்டும் மாற்றுவதாக குறிப்பிடப்பட்டது. 18 தொடக்கம் 24 மாதங்களுக்குள் தேர்தலை நடத்துவதாகவும் அவர் வாக்குறுதி செய்திருக்கிறார். 2026 பிப்ரவரியில் சுழல் புயல் ஒன்று ஏற்பட்டது. அதன் பெயர் கெசானி என்கிறார்கள். 36க்கும் மேற்பட்ட மக்கள் பரிதாபமாக இங்கே உயிரிழந்தனர். ஆயிரக்கணக்கான வீடுகள் அழிவடைந்தன. பல பகுதிகளில் நீர், மின்சாரம் பற்றாக்குறை காரணமாக மக்கள் கலவரம், பொதுமக்கள் போராட்டங்கள் என்பன ஏற்பட்டன. ஊரடங்கு மற்றும் வருமான குறைவு போன்ற காரணங்களால் மக்கள் வாழ்க்கை மிகவும் கடுமையாக இருக்கின்றது. மலகாசி மொழி இங்குள்ள அதிகாரப்பூர்வ மொழியாகும். இது ஆஸ்ட்ரோனேசியா மொழி குடும்பத்தில் தான் உருவாகி இருக்கிறது. பிரெஞ்சு மொழியும் கலாசார தாக்கங்களின் காரணமாக இப்போது பேசப்படுகிறது. பல்வேறு இனங்கள் மற்றும் பழமையான மரபுகள் இங்கு ஒரு கலாசாரத்தை உருவாக்கி இருக்கின்றது. மடகாஸ்கர் உலகில் மிகவும் தனித்துவமான உயிரியல் பகுதிகளில் ஒன்று. இங்குள்ள விலங்குகளில் சுமார் 90% மேற்பட்டவை உலகின் வேறு எங்கும் இயற்கையாக காணப்படவில்லை. இதற்கு காரணம் இந்த தீவு கோடிக்கணக்கான ஆண்டுகளாக தனிமைப்படுத்தப்பட்டிருப்பது என்று சொல்கிறார்கள். மடகாஸ்கரின் அடையாளம் என்று சொல்லப்படுவது லெமூர்கள். மொத்தம் 100க்கும் மேற்பட்ட லெமூர் இனங்கள் இருக்கின்றன. ஆனால் பல அழிவின் விளிம்பில் உள்ளன என்பதுதான் இன்னும் ஒரு மிக முக்கியமான தகவல். குறிப்பாக ரிங் டெயில்டு லெமூர் நீளமான கருப்பு வெள்ளை வால் கொண்டது. இன்ட்ரி, அதாவது மிகப்பெரிய லெமூர் வகை. ஆய் இரவில் செயலில் இருக்கும் விசித்திரமான விரல்கள் கொண்டவை இந்த ஆய் லெமூர்கள். மடகாஸ்கரில் பெரிய மிருகங்கள் என்று இல்லை. குறிப்பாக சிங்கம், யானை போன்றவை இல்லை. ஆனால் தனித்துவமான மிருகங்கள் உள்ளன. ஃபோசா பூனை போல தோற்றம், ஆனால் லெமூர்களை வேட்டையாடும் முதன்மை பிராணியது. டென்ரைக்ஸ் எலியும் முள்பன்றியும் சேர்ந்த கலவையைப் போல இருக்கும் சிறிய உயிரினங்கள். பல வகை வௌவால்கள் என்பன எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய தனித்துவமான மிருகங்கள். ஊர்வன என்று பார்த்தோம் என்று சொன்னால் மடகாஸ்கர் தான் உலகின் மிகப்பெரிய ஒரு நாடாக இருப்பது கமேலியனுடைய தலைநகர் என்று சொல்வார்கள். நாங்கள் சொல்வோம் அந்த ஓனான் வகை என்று சொல்லி, அதிலே இந்த கமேலியன் என்று சொல்வார்கள். அதனுடைய தலைநகர் மடகாஸ்கர் என்று சொல்வார்கள். பாண்ட கமேலியன், வண்ணம் மாறும் அழகான கமேலியன்கள் இவை. லீவ் டெயில் கெக்கோ, மரத்தின் இலை போல மறைந்திருக்கும் ஒரு விதமான பல்லி இனங்கள். பல வகை பாம்புகள், ஆனால் இங்கே விஷப்பாம்புகள் குறைவு என்று சொல்கிறார்கள். உலகில் உள்ள கமேலியன் இனங்களில் பாதிக்கு மேற்பட்டவை மடகாஸ்கரில் தான் உள்ளன. 300க்கும் மேற்பட்ட தவளை இனங்கள் இங்கு இருக்கின்றன. அதில் பெரும்பாலானவை இத்தீவிற்கு மட்டுமே சொந்தமானவை என்பது இன்னொரு முக்கியமான தகவல். மடகாஸ்கர் ஃபிஷ் ஈகிள் என்று சொல்வார்கள். இந்த ஃபிஷ் ஈகிள் அழிவின் விளிம்பிலே இருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்து கிரவுண்ட் ரோலர் எனப்படுகின்ற ஒரு பறவை. இது வண்ணமயமான பறவைகள், ஒவ்வொரு விதமான இனங்கள் அதில் இருக்கின்றன.
மடகாஸ்கர் என்பது புவியின் தனித்துவமான உயிரியல் சொத்து. காலப்பருவங்களில் உருவான கலாசார கலவை மற்றும் சமீபத்திய அரசியல் மற்றும் சமூக சவால்களை எதிர்கொண்டு நிற்கும் ஒரு நாடு ஆகும். காடுகள் அழிப்பு, வேட்டையாடுதல், வறுமை ஆகிய காரணங்களால் பல இனங்கள் ஆபத்தில் உள்ளன. அதனால் மடகாஸ்கர் உலகளாவிய பாதுகாப்பு முயற்சிகளில் முக்கிய இடம் பெறுகிறது. இதன் வரலாறு பண்டைய காலத்தில் இருந்து இன்று வரை பல பரிமாணங்களின் ஊடாக ஜீவராசிகள், மனித கலாசாரம், அரசியல் மாற்றங்கள் போன்ற அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு வெற்றி நடைபோடுகின்ற ஒரு நாடாகும்.